இப்பெல்லாம் வந்து மூவி பார்த்தீங்கன்னா பெரிய மூவி மட்டும்தான் நல்லா போயிட்டு இருக்கு. சின்ன மூவிலாம் வந்து சரியா ரிலீஸ் ஆகுறது இல்லை. நான் நடிச்ச படங்களே பார்த்தீங்கன்னா எங்க ஊர்லயே ரிலீஸ் ஆகுறது இல்லை. என்னோட ஊர் வந்து சிதம்பரம். அங்கே பார்த்தீங்கன்னா சமீபத்தில் 2-3 படங்கள் நான் நடிச்சிருந்த படங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயே ரிலீஸ் ஆகாத ஒரு சூழ்நிலாம் இருக்கு. அது இல்லாமல் எல்லா படங்களும் எல்லா ஊர்லயும் ரிலீஸ் ஆகணுங்கிறத வந்து கரெக்டாக அந்த டிஸ்ட்ரிபியூஷன் லைன்ல நல்லபடியாக செய்யணும். தியேட்டர்ஸ்ல உள்ளவங்களாம் கொஞ்சம் நல்லபடியாக பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. தியேட்டர்ஸ்ல டிக்கெட் அதிகமாக இருக்கு. நான் வந்து பப்ளிக்கிட்ட கேட்கும்போது பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரேட் அதிகமாக இருக்கு. அது ஒரு விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உணவுப் பொருளை உள்ள எடுத்துட்டு போக விட மாட்டாங்கிறது பெரிய மைனஸா இருக்கு. அது எனக்கு ரொம்ப ஆதங்கமா இருக்கு. சம்மந்தப்பட்டவங்க அதை ஒரு மேல கொஞ்சம் கவனம் செலுத்தி நல்லபடியாக பண்ணணும். உணவுப் பொருள் எடுத்துட்டு போகணும். அங்க விற்கிற பொருளா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உணவுப் பொருளை எடுத்துக்கிட்டே போக முடியும்னா தேட்டர்ல இருந்து ஃபேமிலியா எப்படி வருவாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மொபைல்லயே படத்தை பார்த்துடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம வந்து தேட்டருக்கு வர்ற மக்களை நம்ம தடுத்தோம் அப்படின்னா படத்தை எப்படி நம்ம ஓட்ட முடியும்? ஒரு ஒரு மீடியம் பட்ஜெட்ல ஒரு 100 பேருக்கு 150 பேர் 200 பேருக்கு வேலை கொடுக்குறவங்க எல்லாம் வந்து நம்ம வளர்த்தாதான் நல்லா இருக்கும் இல்லையா? அது மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும். நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். சின்ன படங்கள், பட்ஜெட் படங்கள் எது கேட்டாலும் நான் அவங்களுக்கான ஃபுல் சப்போர்ட்டா நான் இருப்பேன். ஏன்னா அதோட வழி எனக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு பண்றாங்க இந்த படம் எந்த அளவுக்கு உங்க ரிலீஸ் பண்ண முடியும். இப்ப கூட சார் நீங்க கேட்டீங்க எத்தனை தேட்டர்ல போடுவீங்கன்னு கேட்டீங்க. அதுவே கேள்விக்குறியா இருக்கு பாத்தீங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஒவ்வொருத்தரும் உட்காந்து அந்த உழைப்பை கொடுத்துட்டு இருக்கோம். இந்த படத்துக்கு, வஞ்சகன் படத்துக்கு முழு சப்போர்ட் பண்ணணும். ரசிகர்களாக நீங்களும் இந்த வஞ்சகன் படத்துக்கு முழு சப்போர்ட் பண்ணி பெரிய ஸ்கிரீன்ல நிறைய தேட்டர்ல எல்லா தேட்டர்ல ஓடுற அளவுக்கான சப்போர்ட் பண்ண சொல்லி உங்களை எல்லாரும் கேட்டுக்கிறேன். தியேட்டர்ல வந்து இந்த தின்பண்டங்கள் விலை அதிகமா இருக்கு அப்படின்னீங்க. இன்னைக்கு சாதாரணமா மல்டிபிளெக்ஸ் தியேட்டர் போனாலும் 400 ரூபாய்க்கு கம்மி பாப்கார்ன் கிடையாது. இது வந்து ஒரு நடுத்தர குடும்பத்துக்கும் ஏழை குடும்பத்துக்கும் ரொம்ப ஒரு பின்தங்கிய தியேட்டருக்கு அவங்க வரமாட்டாங்க. தியேட்டர் உரிமையாளர்கள் சங்கம் இதை வந்து ஒரு விலை குறைப்பா நிர்ணயம் பண்ணணும், இல்லை இதற்கான ரேட்டை வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஏதாவது அரசு கோரிக்கை வைக்கிறது? கண்டிப்பா எனக்கு அந்த ஒரு ஆசை உண்டு. அதை நான் பேசணும். 2 விஷயம் செய்யணும். உணவுப் பொருள் வந்து ஒண்ணு அவங்க ரேட்டு வந்து நார்மல் ரேட்ல விற்கணும் தேட்டர்ல. நான் வந்து இப்ப ஒரு ஆடியன்ஸா உள்ள தேட்டர்ல போறேன்னா அந்த உணவுப் பொருள் நீங்க எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நான் அதை கேட்கறேன். ஆனா நீங்க வந்து சரியான ரேட்ல எம்ஆர்பி ரேட்ல மட்டும் தான் அங்க விற்கணும். எந்த பொருள் வேணாலும் வச்சுக்கோ, எம்ஆர்பி ரேட்ல மட்டும் தேட்டர்ல வித்தாங்கன்னா நான் வந்து பிள்ளைங்களோட வரும்போது உணவுப் பொருள் எடுத்துட்டு வர வேணாம்னு சொல்றத நான் வந்து நியாயமா எடுத்துப்பேன். அப்படி இல்ல நான் 400 ரூபாய்க்கு 250 ரூபாய்க்கு நான் பாப்கார்ன் விற்பேன், எங்களுக்கு நீங்க கேட்க கூடாது, எங்களுக்கு பல பிரச்சனை இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை நான் ஏத்துக்கிறேன். அப்போ நாங்க ஃபேமிலியா எங்க படத்தை பார்க்க வர்ற ஃபேமிலியா வர்றவங்களை உணவுப் பொருள் எடுத்துட்டு வராங்கன்னா, தின்பொருள் எடுத்தோம்னா அவங்களை அலோட் பண்ணும். அவங்க என்ன வேணாலும் எடுத்துட்டு வரணும். பிள்ளைகளை கூப்பிட்டு வராங்கன்னா பிஸ்கட் கொண்டு வருவாங்க, புளிசாதம் கூட எடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா பிள்ளைங்க பசிக்கிறது எப்படி எடுத்துட்டு வருவாங்க? இப்ப நாங்க கொடுக்குற இந்த படம் இவ்வளவு உழைப்பு கொடுத்து இவ்வளவு பேரை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி இவ்வளவு ஆர்டிஸ்ட் வேலை செஞ்சு ஒரு விஷயத்த நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த படம் ரிலீஸ்க்கு வருது. தேட்டருக்கு வரும்போது தேட்டருக்கு ஆடியன்ஸ் வராத அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா எப்படி அவங்க வந்து படம் பார்ப்பாங்க இல்லையா? அது சம்பந்தப்பட்டவங்களுக்கே தெரியும். இருந்தாலும் வேற வழி இல்லாம இருக்காங்க. நிச்சயமா அதை யார் ஆரம்பிக்கிறதுங்கிறதுல ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு அதுல வந்து முழு உடன்பாடு உண்டு. இந்த விஷயத்த மாத்தணும் அப்படிங்கிறது ஒண்ணு. உணவுப் பொருள் நீங்க நாங்க பேக் எதுவும் எடுத்துட்டு வரக்கூடாது, பிஸ்கட் கூட எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க, பரவாயில்ல, ஆடியன்ஸ் எடுத்துட்டு வர வேணாம். ஆனா நீங்க தேட்டர்ல எம்ஆர்பில மட்டும்தான் விற்கணும். அப்படி ஒரு விஷயத்த வைக்கணும். இல்ல நாங்க ரேட்டா விற்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உணவுப் பொருள் எடுத்து வந்தாலும் அதை தடுக்க கூடாது. இந்த 2 விஷயம் பண்ணா தேட்டர் இன்னும் எல்லா படங்களும் வந்து பட்ஜெட் படங்கள் எல்லாமே எல்லா தேட்டருக்கும் வந்து நல்லா ரிலீஸ் ஆகுதுன்னு ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.